ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அதான் சொல்லிட்டோம். இப்போ வரக்கூடிய செவ்வாய் பெயர்ச்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பெயர்ச்சியாக அமைகிறது. ஏனென்றால் இதுநாள் வரையில் மேஷத்தில் ஆட்சி பெற்றிருந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசிக்கு வந்து அமர்கிறார். அப்பொழுது குருவுடன் சேர்க்கை பெறுகிறார். ஒரு ஜாதகத்திலே, ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குரு மங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போது என்னுடைய குருநாதனை வணங்கி ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மாத தேவன் மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த செவ்வாய் பயிற்சியின் போது ஏற்பட்டிருக்கின்ற கிரகங்களுடைய சூழ்நிலை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை வச்சு தான் பொது பலன் சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் இருந்த செவ்வாய் ரிஷபத்தில் வந்துட்டார். ரிஷபத்திலே குருவும் செவ்வாயும் வீற்றிருக்கிறார்கள். மிதுனத்திலே சூரிய பகவான் வீற்றிருக்கிறார். கடகத்திலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். அதேபோல் சிம்மத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவான் வீற்றிருக்கிறார். மீனத்திலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். இதுதான் பொதுவான கிரக நிலைகள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியின் போது பொது பலன்கள் எப்படி ஏற்படும் என்று கேட்டால், செவ்வாய் ரிஷப ராசியிலே குருவுடன் இணைந்திருக்கிறபடியால் அந்த ரிஷப ராசிக்குரியவர் சுக்கிரன். அப்போது வீடு கொடுத்தார் இல்லையா, இடம், அந்த சுக்கிரன், செவ்வாய், குரு, இந்த 3 பலன் தான் அமையும். 3 கிரகங்களுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்க போகுது, பொதுவான பலனாக இருக்க போகுது. அப்போ செவ்வாய் குருவோடு சேர்ந்திருக்கும் போது குருமங்களையும் ஏற்பட்டிருக்கும். குருமங்கலம் ஏற்பட்டிருக்கும் போது நல்லா கேட்டுங்க, குருவை வைத்து தொழில் நடத்துபவர்கள், ஆசிரியர்கள், மத போதகர்கள், ஆன்மீக பெரியவர்கள், எந்த ஒரு கலையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள், மகான்கள், இது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, ஆன்மீகவாதிகள், இவருடைய கை ஓங்கி இருக்கும். இந்த காலகட்டத்திலே இவர்களுக்கு வருமானம் உயரும், நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும், பிரபலமாவாங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நிறைய திறமை இருக்கும். அவங்களாம் வந்து மறைஞ்சு தான் இருப்பாங்க, அவங்களுடைய பெயர் வெளியே வராமல் இருக்கும். அப்போது இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த யோகம் ஏற்பட்டதுனால அவர்களுடைய பெயர் வேண்டும். ஒருத்தர் கண்டிப்பாக அவர் சொல்லுவார், இது மாதிரி இவர்கிட்ட இருக்கார், இவர் நிறைய அவர் ஒரு எடுத்து போடுவார், ஒரு வீடியோ எடுத்து போடுவார். இல்லைன்னா அவர் கொண்டு போய் அந்த மாதிரி சமூக ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வைப்பார். இவர் கொண்டு போய் நிறுத்துவார். அப்போது அவருடைய பேர் கண்டிப்பாக வெளிப்படும், அவருடைய திறமைகளை வெளிப்படும். இதனால் வந்து தெரியலையே, அப்போ மக்களுக்கு வந்து நல்லது தானே, நல்ல விஷயம் தான் நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. அது இல்லாமல் பூமி லாபம் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறை கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். வீடு கட்டுறவங்க, இடம் வாங்கி போடுறவங்க, இதெல்லாமே நல்லது நடக்கும். அதுக்கு உண்டான தொழில் செய்கிறவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க. விவசாயம் கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். கொஞ்சம் விலைவாசிலாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். இந்த குரு செவ்வாய் சேர்ந்திருக்கிற காலத்தில் விவசாயம் சீர்பெற்று விலைவாசிகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நல்ல விவசாயங்கள் பெருகி அரிசி, காய்கறிகள், தானிய வகைகள் எல்லாமே நிறைய வந்து சேரும், மக்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்திக்கணும். அதுக்கு தான் இந்த பொதுவான பலன் சொல்லியிருக்கோம். இதுவும் அல்லாமல் அரசாங்க உதவி பெறுவங்க, அவங்களுக்கு உதவி கிடைக்கும், அரசாங்கத்தில் உதவி கிடைக்கும். ஆட்சி புரிபவர்களுக்கு நல்ல பொற்காலமாக அமைய போகுது இந்த காலம். அவர்கள் வந்து நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து அது மூலிமா அவங்களுக்கு நன்மை செஞ்சு இவங்க பேர்லாம் புகழெலாம் பெறுவாங்க. அப்போது இவங்களுக்கு மேலே உள்ள ஆட்சியில் இருக்கவங்க, அரசாங்கங்களும் நல்லது செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க. அண்டை நாடுகளில் உறவு பலப்படும். இது முக்கியமாக சொல்லி ஆகணும். அண்டை மாநிலம் அல்லது அண்டை நாடு, இது மூலிமா நல்ல பலன்கள் ஏற்படும். இணக்கமாவாங்க. தகராறு செஞ்சவங்க, சண்டை பண்ணியிருந்தவங்க, சச்சரவு பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் ஒற்றுமையாவாங்க. சமீப காலமாக ஒரு விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வந்து வாக்குவாதம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் இப்போ மனம் திருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். அது மாதிரி உள்ள நிலவரம்லாம் இப்போ வராது. ஒருத்தர் புகழ்ந்து பேசுவாங்க, ஒருத்தர்கிட்ட உதவியை, ஒருத்தரோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. இது மாதிரி தான் நடக்கும். அப்போ நல்ல விஷயம் தானே. அப்போ அந்த குரு செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது இது மாதிரி தான் நடக்க போகுது. எல்லோரும் நல்லா வளர்ச்சி அடைய போகிறாங்க. கல்வியில் கண்டிப்பாக வளர்ச்சி ஏற்படும். கல்வியில் வளர்ச்சி ஏற்படும். அந்த கல்வி ஆராய்ச்சி செய்யப்படும். புதுவிதமான கல்விக் கொள்கை ஏற்படும். அது ஆராய்ச்சி செய்யப்படும். அதுக்கப்புறம் அதனை வந்து நடைமுறை கொண்டு வரத்துக்கு பார்ப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இது மாதிரி விஷயந்தான் இப்போ அந்த பொதுவான பலனாக நடக்க போகுது. இதுவும் இல்லாமல் அந்த குருவாகப்பட்டவர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும். சொற்பொழிவாளர்லாம் இருக்காங்க இல்லையா, ஆன்மீகத்தில் இருப்பாங்க, மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய சொற்பொழிவாளர் இருப்பாங்க. அவங்களாம் இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த சொல்லுவாங்க, சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் சொல்லும்போது மக்கள் அதை வந்து பலனடைவாங்க. கண்டிப்பாக மக்கள் பலனடைவாங்க. ஏன்னா நம்ம தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கும் போது நம்ம கண்டிப்பாக இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு நடப்போம். அதுக்காக நம்ம போய் நம்ம கேட்குறோம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. இது இல்லாமல் மக்கள் வந்து நல்ல வளர்ச்சியான பாதையில் செல்ல போகிறாங்க. அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் அவங்களுக்கு பரிசு, பாராட்டு, திறமைகள் இதெல்லாமே வெளிப்பட போகுது. இப்படி உள்ள காலகட்டங்கள் தான் இப்போ இந்த பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனி வரும் 12 ராசிகளுக்கு உண்டான பலனை சொல்ல போகிறேன். அதனால் இந்த பொது பலன் நீங்கள் கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நலம் பெற்று வாயின்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசனை வரும் மகாவாரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாகி வித்மகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகி பரிபூர்ணங்க சொல்லி வாழ்த்தி மீனராசிக்காரங்க பார்க்கும்போது அந்த குருவும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்காங்க. அப்போது 3ஆம் இடம் குருவுக்கு உகந்ததில்லை. இருந்தாலும் செவ்வாய் வந்து சேர்ந்திருக்கனால யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அப்போ 3ஆம் இடத்து பலன் அபரிதமாக இருக்க போகுது. எதிர்பாராத ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா துணிச்சலாக இருப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துலாம் ஒரு கை அப்படின்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரி போவீங்க, வருவீங்க, செஞ்சுருவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அது மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு வளர்ச்சி மேலோங்கிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுனே இருக்கும். அந்த பயணம் குறுகிய தூர பயணமாக தான் இருக்கும். நீண்ட தூர பயணம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மீனராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். வீடு மாற்றமாக இருக்கலாம், தொழில் மாற்றமாக இருக்கலாம், உத்தியோக மாற்றமாக இருக்கலாம், எந்த ஒரு மாற்றமாக இருக்கலாம், கண்டிப்பாக ஏற்படும். அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்கல்லாமல் உங்களுக்கு வந்து சகோதர வகையில் உதவிகள் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு குருவாக இருக்கிறவங்க நல்லா உபதேசம் பண்ணி அதுவும் மீனராசிக்காரங்களுக்கு குரு வழிபாடு கண்டிப்பாக வேணும். ஒருத்தர் குருவை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக்கணும். அவங்க மூலிமா ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து இதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஒரு சர்வசாதாரணமாக தான் இருப்பீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய வீக்னஸை சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கஷ்டப்படுறதையும் யாருக்கும் சொல்ல மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அப்போ நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. அப்போ சொல்லுவீங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்த பலன் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புவீங்க. அது மாதிரிலாம் நடக்க போகுது. கண்டிப்பாக மீனராசிக்காரங்க எல்லா வகையிலுமே ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருப்பாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லபடியாக பலனை அமைக்க போகுது, கொடுக்க போகுது. இது இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா 6, 9, 10 பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு இதனால் வரை இந்த தொல்லைகள் எதிரிகள் மூலிமா கிடைச்சிருந்தது எல்லாமே நீங்கிடும். அது இல்லாமல் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது கடனாக கூட, அது கடன் கேட்டால் வட்டி கேட்பாங்க இல்லையா, இப்போலாம் வட்டி எல்லாமே கைமாற்றாக கொடுப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது மாதிரி கைமாற்றாக கேட்குற உதவியே கிடைக்குமா, கண்டிப்பாக உங்களுக்கு கடனாக கிடைக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி கரெக்டாக கொடுத்துடணுன்னா அப்போது கண்டிப்பாக உதவி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த உதவியை செய்வீங்க, வாக்கு தவற மாட்டீங்க. அதனால் அது மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல்
பிரச்சனை இந்த வழக்குகள் இருந்தாங்க அதெல்லாம் கூட முடிவுக்கு வர மாதிரி அமைப்பாக இருக்குது. அது இல்லாமல் நோய் நொடி இருந்தால் கூட இப்போ தீரக்கூடிய அமைப்பாக இருக்கிறனால மருந்து மாத்திரையில் குணமாயிடும். பெருசாக இருக்கிறது சிறுசாக ஆகிடும். ஐயோ நான் பயந்துருந்தேன், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஆப்ரேஷன் அளவுக்கு போகும்னு நினச்சேன், ஆனால் இல்லை நல்லபடியாக ஆயிடுச்சு அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி உள்ள காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அது மாதிரி அதை பழிஞ்சு நடந்துப்பீங்க. இது இல்லாமல் பிரார்த்தனை எதாக இருந்தால் நீங்கள் அதை நிறைவேற்றணும். கோவில் குளம்லாம் போயிட்டு வரலாம். நிறைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் பெரும்பாலும் அவ்வளோ ஒன்றும் இறை வழிபாடு கொஞ்சமாக தான் வச்சுப்பீங்க, அதிகமாக வைக்க மாட்டீங்க. இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறைய இறை வழிபாடு பண்ணுங்கள். முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் அங்கே நடக்கிற சொற்பொழிவில் கலந்துங்க. ஆன்மீக உபதேசங்கள் அது வாங்க, சத்சங்கம்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு கேட்டுட்டு வாங்க. கோயிலில் கோயிலுக்கு போனீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படிலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்குள்ள காலகட்டம் தான் இப்போது. அப்போ அவங்க சொல்லும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுக்குள்ள காலகட்டம் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்பெறணும்னு தான் சொல்கிறேன். இது மாதிரி பயன்பெற்று வரலாம். இது இல்லாமல் உத்தியோகத்தில் வந்து நல்ல எண்ணங்கள் மனசில் வரும். நீங்கள் நல்லா இருக்குமா, நீங்கள் வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிடுவீங்க. இந்த காலகட்டத்தில் இது நீங்கள் போகிறது இல்லாமல் இன்னொருத்தரையும் சேர்த்து கூட்டின்னு போயிடுவீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உபகாரங்கள் செய்வீங்க, உதவி பண்ணுவீங்க. உங்கள் வேலை செய்கிற இடத்துல இன்னொருத்தருக்கு ஆள் தேவைப்படும். அப்போ கண்டிப்பாக உங்கள் கூட பழகிறவங்கள இருந்தவங்கள கஷ்டப்படுறவங்கள கூப்பிட்டு வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அது மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம வேலை இல்லாதவங்களுக்கு உடனே வேலை வாங்கி கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அது அவ்வளோ பெரிய விஷயம். அந்த குடும்பத்தை காப்பாற்றுற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஒரு பண உதவியோ பொருள் உதவியோ கொடுக்குறத விட அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ பெரிய விஷயம். தொடர்ந்து வருமானம் வரும் இல்லையா. இது மாதிரி தான் நீங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் அது மாதிரி செய்ய போகிறீங்க, செய்வீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துங்க. இப்போது அது அறிவு போட்டியாக இருக்கட்டும், இல்லை விளையாட்டு போட்டியாக இருக்கட்டும், எதில் கலந்தாலுமே உங்களுக்கு பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்கள் குழந்தைங்களுக்கும் அது கிடைக்கும். எல்லாமே குடும்பத்தில் ஒத்துமையாக இருப்பீங்க, நல்லா வாழ்ந்து வருவீங்க. மனைவியோட நல்ல இணக்கமான உறவு ஏற்படும். ஒரே சிந்தனையாக இருக்கும். அந்த ஆன்மீக சிந்தனை பெருகி வரும். தியானம், தவம், ஜபம் இதெல்லாமே நீங்கள் ஈடுபடலாம். இப்போது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. தனியாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தனிமையான இடத்துக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பெரும்பாலும் நீர்நிலை இருக்கிற படத்தில் போய் உட்காந்து தியானம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது. அதுவும் கடல் பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்துட்டு வரலாம். அப்படி கொடுக்க முடியலன்னா கோவிலில் இருக்கிற குளத்துக்கு அந்த மீன்கள் இருக்கும், அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல பரிகாரமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப இல்லாதப்பட்டவங்களாக இருக்கணும். ஆனால் அது வெளியே சொல்ல முடியாத அது அவங்க கேட்கக்கூடாது, நீங்களாக தான் போய் உதவி பண்ணணும். அப்பேற்பட்ட உதவி பண்ணால் தான் உங்களுக்கு நல்ல அந்த பலன் கிடைக்கும். கேட்டு கொடுக்கறத விட கேட்காம கொடுக்குறதா உங்கள் ராசிக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் முருகர் தரிசனம், விஸ்வரூப முருகர் தரிசனம், பெரிய முருகர் இப்போலாம் கட்டியிருக்காங்க எங்கே பார்த்தாலும், அது போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை காலையில் எழுந்தோன்னே முருகருடைய தரிசனம் ஃபஸ்ட்டு பார்க்குறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சக்தி மேலே சக்தி கிடைக்கும். எனர்ஜி பூஸ்டர் அப்படி தான் சொல்லப்படுது. அதெல்லாம் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதனால் இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, மற்ற கிரகங்கள் சூழ்நிலை சரியில்லைனா கூட, இந்த செவ்வாய் சேர்ந்து குருவோட சேர்ந்து யோகத்தை கொடுக்கறனால இந்த காலகட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லி, இது மூலிமா நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்கள் முன்னேற்றமாக கண்டிப்பாக ஆவீங்க. அதனால் கவனமாக கேட்டு நடங்குன்னு சொல்லி எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.